இனிதாய் கலந்திடுவோம். புது உறவு மலர்ந்து புது வழியும் திறந்து இறை அருளில் இறைய நம்மை அழைக்கின்றார். வருவோம் ஒன்றாய் இணைவோம் அன்பாய், இனிய வழியில் இன்று கலந்திடுவோம். இறைவன் அழைக்கும் பலியிடுவே, இனிதாய் கலந்திடுவோம். வல்லமை வழங்கும் பலி வருவோம் புகழ்வோம். நன்மைகள் நிறைந்த பலி உண்மைகள் உணர்த்தும் பலி வல்லமை வழங்கும் பலி வருவோம் புகழ்வோம். இறைவன் அழைக்கும் நல் பலியிடுவே, இனிதாய் கலந்திடுவோம். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health, Velankani, who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, ஆரோக்கியனையினுடைய அன்பு பிள்ளைகளை, கடவுளுக்கு முழு மனதோடு நன்றி கூறுவோம். இந்த புதிய நாளையும் இந்த புதிய வாழ்வையும் நமக்கு பரிசாக கொடையாக கொடுத்திருக்கின்றார். அன்னை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த புண்ணிய பூமியில் அவருடைய பாதத்திலே நம் அனைவரையும் ஒரே குடும்பமாக ஒன்று சேர்த்திருக்கிறார். இதனால் வரை நமக்கு செய்த நன்மைகள், ஆசீர்வாதங்கள், பாதுகாப்புகள், வழி நடத்துதல்கள் என எல்லாவற்றையும் முழு மனதோடு நினைத்து பார்த்து அந்த கடவுளுக்கு இத்திருப்பலியின் வழியாக நன்றி சொல்வோம். நன்றியோடும் நம்பிக்கையோடும் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய உள்ளத்து இல்லத்து விருப்பங்களை எல்லாம் இந்த திருப்பலி பீடத்திலே ஒப்பு கொடுத்து தொடரும் இத்திருப்பலியில் நாம் ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை தகுதியோடு கொண்டாட நம்முடைய குற்றம் குறைகளை எல்லாம் நினைத்து பார்ப்போம், மனம் வருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும், நம் இறைவனாகிய ஆண்டவரிடம்
எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நமக்கு வாழ்வு அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, பாஸ்கா அருள் உதவிகளால் கிறிஸ்துவின் இயல்புக்கு ஏற்ப எங்களை மாற்றியருள உம்மை வேண்டுகின்றோம். ஆதலால் பழைய மனிதனுக்குரிய இயல்பை களைந்துவிட்டு அவருடைய வழிகளில் வாழ எங்களுக்கு வரமருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் ஸ்தேவான் அருளும் வல்லமையும் நிறைந்தவராய் மக்களிடையே பெரும் அருஞ்செயல்களையும் அரும் அடையாளங்களையும் செய்து வந்தார். அப்பொழுது உரிமையடைந்தோர் எனப்படுவோரின் தொழுகை கூடத்தை சேர்ந்த சிலரும் சிரேன் அலெக்சாந்திரியா நகரினரும் சிலிசியா ஆசியா மாநிலத்தவரும் ஸ்தேவானோடு வாதாடத் தொடங்கினர். ஆனால் அவரது ஞானத்தையும் தூய ஆவி வாயிலாக அவர் பேசிய வார்த்தைகளையும் எதிர்த்து நிற்க அவர்களால் இயலவில்லை. பின்பு அவர்கள், இவன் மோசேக்கும் கடவுளுக்கும் எதிராக பழிச்சொற்கள் சொன்னதை நாங்கள் கேட்டிருக்கிறோம் என்று கூற சிலரை தூண்டிவிட்டனர். அவ்வாறே அவர்கள் மக்களையும் மூப்பர்களையும் மறைநூல் அறிஞர்களையும் அவருக்கு எதிராக கிளர்ந்தெழச் செய்தார்கள். உடனே அவர்கள் எழுந்து வந்து அவரை பிடித்து தலைமை சங்கத்துக்கு இழுத்துச் சென்றார்கள். மேலும் பொய் சாட்சிகளை கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அவர்கள், இந்த மனிதன் இத்தூய இடத்தையும் திருச்சட்டத்தையும் எதிர்த்து ஓயாமல் பேசி வருகிறான் என்று கூறினார்கள். மேலும் அவர்கள், நசரேயராகிய இயேசு இந்த இடத்தை அழித்து விடுவார் என்றும் மோசே நமக்கு கொடுத்திருக்கிற முறைமைகளை மாற்றி விடுவார் என்றும் இவன் கூற கேட்டோம் என்றார்கள். தலைமை சங்கத்தில் அமர்ந்திருந்த அனைவரும் அவரை உற்று பார்த்தபோது அவரது முகம் வானதூதரின் முகம் போல் இருக்க கண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 119 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் தம் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். 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 தலைவர்கள் ஒன்று கூடி எனக்கு எதிராய் சூழ்ச்சி செய்தாலும் ஊழியன் உம்முடைய விதிமுறைகளை குறித்தே சிந்திக்கின்றேன்.
ஆண்டவர்தம் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர்தம் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். என் வழிமுறைகளை உமக்கு எடுத்து சொன்னே, நீர் என் மன்றாட்டை கேட்டருளினே. உம் விதிமுறைகளை எனக்கு கற்றுத்தாரும். உம் நியமங்கள் காட்டும் வழி என்றும் உணர்த்தியருளும். உம் வியத்தகு செயல்களை பற்றி நான் சிந்தனை செய்வேன். ஆண்டவர்தம் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர்தம் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். Alleluia, 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 Alleluia. மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய் சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு 5000 பேருக்கு உணவு அளித்த பின் சீடர்கள் புறப்பட்ட கரையிலேயே மறுநாளும் மக்கள் கூட்டமாய் நின்று கொண்டிருந்தார்கள். முந்தின நாள் ஒரு படகை தவிர வேறு படகு எதுவும் அங்கு இல்லை என்பதையும், அதில் இயேசுவின் சீடர்கள் மட்டும் போனார்களே அன்றி இயேசு அவர்களோடு அப்படகில் ஏறவில்லை என்பதையும் அவர்கள் கண்கூடாக பார்த்திருந்தார்கள். அப்போது ஆண்டவர் கடவுளுக்கு நன்றி செலுத்தி கொடுத்த உணவை மக்கள் உண்ட இடத்திற்கு அருகில் திபேரியாவிலிருந்து படகுகள் வந்து சேர்ந்தன. இயேசுவும் அவருடைய சீடரும் அங்கு இல்லை என்பதை கண்ட மக்கள் கூட்டமாய் அப்படகுகளில் ஏறி இயேசுவை தேடி கப்பர்நாகமுக்கு சென்றனர். அங்கு கடற்கரையில் அவர்கள் அவரை கண்டு, ரபி, எப்போது இங்கு வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நீங்கள் அருமடையாளங்களை கண்டதால் அல்ல, மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால் தான் என்னை தேடுகிறீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், நிலை வாழ்வு தரும் அழியா உணவுக்காகவே உழையுங்கள். அவ்வுணவை மானிட மகன் உங்களுக்கு கொடுப்பார். ஏனெனில் தந்தையாகிய கடவுள் அவருக்கே தம் அதிகாரத்தை அளித்துள்ளார் என்றார். அவர்கள் அவரை நோக்கி, எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே, அனைவரும் சொல்வோம்: இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய மறையுரை சிந்தனையினுடைய மைய தலைப்பாக தேடல், இயேசு, மையம். நம்முடைய வாழ்க்கை தேடல் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது? அந்த தேடலினுடைய மையமாக, நடுநாயகமாக யார் இருக்கிறார் என்பதையும், இயேசு மட்டுமே இருக்க வேண்டும் என்பதையும் இன்றைய நற்செய்தி வாசகம் மற்றும் அரையுரை சிந்தனை வழியாக கொடுக்க ஆசைப்படுகின்றேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, குறுகிய சந்தோஷங்களுக்காக அல்லது குறுகிய ஆசைகளுக்காக அடிமைகளாக மாறிக்கொண்டிருக்கின்ற இன்றைய சமுதாயத்தில்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். குறுகிய மகிழ்ச்சி அல்லது குறுகிய ஆசைகளுக்கு அடிமைகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதுபோல மனித வாழ்வு எவ்வாறு செல்கிறது என்றால், குறுகிய வழியில் எவ்வாறு பணம் சம்பாதிப்பது, அல்லது குறுகிய வழியில் எவ்வாறு பதவியை பெறுவது, அல்லது பெயரை பெறுவது, புகழை பெறுவது என்று இதை நோக்கியே அல்லது இதை மையமாக வைத்து நம்முடைய தேடல் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் யாரை தேட வேண்டும், யாரை மையமாக வைக்க வேண்டும் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தெளிவாக எடுத்துச் சொல்கின்றது. பிரியமான சகோதர சகோதரிகளே, உண்மையான மனித வாழ்வு என்பது இயேசுவை தேடிச் செல்வதிலும் அவரில் நிலை வாழ்வு பெறுவதுமே உண்மையான மனித வாழ்வு. இயேசுவை தேடிச் செல்வதும் அவரிலே நம்முடைய நிலை வாழ்வு முற்று பெறுதலும் அமைய வேண்டும். ஆனால் இன்றைய நற்செய்தியில் நடந்தது அதற்கு நேர்மாறாக, எதிராக நடக்கிறது. இயேசுவை தேடிச் செல்லுதலும் அவரில் நிலைவாழ்வு பெறுவதுமே முழு மனித வாழ்வாக இருக்கின்ற சமயத்தில் இன்றைய நற்செய்தியில் வேறு மாதிரியாக நடக்கின்றது. நாம் வாசிக்க கேட்டோம், உணவினை உண்ட மக்கள் மறுநாளும் இயேசுவிற்காக காத்திருக்கிறார்கள். நாம் முந்தைய பகுதியில் படித்தோம் என்றால் 5000 பேருக்கு உணவு அளித்த நிகழ்வு நடைபெறுகின்றது. அந்த உணவினை உண்ட மக்கள் மறுநாளும் இயேசுவிற்காக காத்திருக்கிறார்கள். அந்த காத்திருப்போடு நின்றில்லாமல் அவர்கள் படகுகளில் ஏறி இயேசுவை தேடி கப்பர்நாகமுக்கும் செல்கிறார்கள், இயேசுவை பார்த்துவிட வேண்டும் என்பது. ஆனால் இயேசு இதை அறிகிறார். ஆனால் இயேசு இதை விரும்பவில்லை, மாறாக கண்டிக்கின்றார். இயேசு இதை விரும்பவில்லை, கண்டிக்கின்றார். ஏன் தெரியுமா? மக்கள் இயேசுவை தேடியது அவருக்காக அல்ல, அல்லது இறைவார்த்தையின் மீது கொண்ட ஆர்வத்தினால் அல்ல, மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால் தான் என்னை தேடுகிறார்கள் என்பது இயேசுவுக்கும் தெரியும். அவர் தெள்ள தெளிவாக அறிந்திருந்தார். உண்மையான ஒரு அன்பு, உண்மையான ஒரு வாஞ்சை என்பது இயேசுவின் மேலல்ல, அவருடைய வார்த்தை மேலல்ல, மாறாக புதுமைகள் மேல்தான் மக்களுக்கு இருந்தது. இந்த தேடல் என்பது ஒரு அற்பமான தேடல். இந்த தேடல் மக்கள் தேடினாங்க பார்த்தீங்களா, இது ஒரு அற்பமான தேடல். நிலையற்ற ஒன்றிற்காக நிலையான ஆண்டவர் இயேசுவை அவர்கள் மறந்துவிட்டார்கள். படைத்தவரை மறந்துவிட்டு படைப்பு பொருட்களின் மீது அவர்களுடைய தேடல் சென்று கொண்டிருக்கின்றது. அந்த நிலை இன்றைய நற்செய்தியில் மக்கள் பின்பற்றிய நிலை, நிலையற்றவற்றில் நாட்டம், அதே போல படைப்பு பொருட்களின் மீது நாட்டம், படைத்தவரை மறைந்துவிட்டு. அந்த நிலை இப்பொழுதும் தொடர்கிறதா என்று நாம் கேள்வி எழுப்பினோம் என்றால், அந்த நிலை கண்டிப்பாக உறுதியாக இப்பொழுதும் தொடர்கிறது. எப்படி என்று கேட்டோம் என்றால், ஆண்டவரை விட அற்புதங்கள் தான் தேவை என்ற நிலை இப்பொழுது இருக்கிறது. உண்மையா இல்லையா? இதுதான் உண்மை. ஆண்டவரை விட அற்புதங்கள் தான் தேவை என்ற நிலை இருக்கிறது. அதனால்தான் இத்தனை போலி போதகர்கள். நினச்சி பாருங்கள், எவ்வளவு போலி போதகர்கள்! கல்லை கொடுக்கறது, மண்ணை கொடுக்கறது, கயிறை கொடுக்கறது, கேசட்டை கொடுக்கறது, சேர்றது போகிறது, எவ்வளவு போலி போதகர்கள்! இந்த அற்புதங்களை அவர்கள் அறுவடை செய்கிறார்கள். நாம் ஆண்டவரை விட்டு அற்புதங்களை தேடி செல்கிறோம் அல்லவா, அதனை அந்த போலி போதகர்கள் மூலதனமாக பயன்படுத்தி கொள்கிறார்கள். அதனால தான் கூட்டம் கூட்டமாக போகிறோம். எங்கே? நிலையான கடவுளை விட்டு கூட்டம் கூட்டமாக போகிறோம். பவர், சக்தி என்னென்னமோ சொல்லி மக்களை ஏமாற்றுகிறார்கள். நிலையானவர் இங்கே இருக்கிறார். உறுதியாக நான் சொல்கிறேன், உண்மையானவர் 24 மணி நேரமும் நம்மோடு உறவாடி பிரசன்னமாக இருக்கிற
இந்த நற்கருணை ஆண்டவரை தவிர வேறு எந்த போலி போதகர்களுக்கு சக்தி இருக்க முடியும்? அல்லது வேறு எந்த பொருட்களுக்கு சக்தி இருக்க முடியும்? நான் உங்களோடு இருக்கிறேன், இதோ உலக முடியும் வரை, மத்தேயு நற்செய்தியில் வாசிக்கிறோம். என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி கடவுள் மிகப்பெரிய ஒரு கொடையை நமக்கு பரிசாக கொடையாக விட்டு சென்றிருக்கிறார். அதுதான் இந்த நற்கருணை. கண்முன்னே நாம் இதை பார்க்கின்றோம், அனுபவிக்கின்றோம். இதை உணர்ந்து கொள்ளாமல் தான் நாம் இப்படி சென்று கொண்டிருக்கின்றோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, மனிதனை உடல், உள்ளம், ஆன்மா என்று 3 வகையாக பிரிக்கலாம். இந்த உடல், உள்ளம், ஆன்மா, இதில் முதல் 2 உடல், உள்ளம், இந்த தேவைகளை நாம் நிறைவேற்றுவதில் தான் அதிக கவனம் செலுத்துகின்றோம். இந்த 3 தேவைகளும் நிறைவு செய்யப்பட வேண்டியது தான், அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உடல், உள்ளம், ஆன்மா. ஆனால் நாம் அதிகம் கவனம் செலுத்துவது இந்த உடல், இந்த உள்ளம் மட்டும்தான். ஆன்மாவை விட்டு விடுகின்றோம். அதனால் தான் புனித அகுஸ்தினார் இவ்வாறாக சொல்வார், கடவுளே, எங்களுடைய ஆன்மா உம்மில் மட்டுமே இளைப்பாற வேண்டும். அப்படி உம்மில் இளைப்பாறினால் மட்டும்தான் எங்களுக்கு நிறைவு. கடவுளோடு என் ஆன்மா இளைப்பாறினால் அன்றி அது இளைப்பாறுதல் அடையாது என்று புனித அகுஸ்தினார் மிக தெளிவாக சொல்கின்றார். ஆமோஸ் புத்தகத்தில் வாசிக்கின்றோம், அதிகாரம் 5 இறைவசனம் 4 இவ்வாறாக வாசிக்கின்றோம், இஸ்ராயேல் வீட்டாரே, ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார், என்னை தேடுங்கள் நீங்கள் வாழ்வீர்கள், என்னை தேடுங்கள் நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொல்கிறார். திருப்பாடல் 105:4 இவ்வாறாக வாசிக்கின்றோம், ஆண்டவரையும் அவருடைய ஆற்றலையும் தேடுங்கள், அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள் என்று வாசிக்கின்றோம். அதே திருப்பாடல் புத்தகம் 34 இறைவசனம் 10 வாசிக்கின்றோம், சிங்கக்குட்டிகள் உணவின்றி பட்டினி கிடக்க நேரிட்டாலும், சிங்கக்குட்டிகள் உணவின்றி பட்டினி கிடக்க நேரிட்டாலும் ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை ஏதும் குறையாது என்று நாம் வாசிக்கிறோம். ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை எதுவும் குறையாது என்று நாம் வாசிக்கின்றோம். நாம் தேடுகின்றோமா கடவுளை? ஒரு சின்ன நினைவூட்டல், ஒரு ரிமைண்டர் உங்களுக்கு கொடுக்குறேன். நாம் கடவுளை தேடுகின்றோமா? தவக்காலத்தை இப்போது தான் முடித்தோம். 40 நாட்கள் நிறைய பக்தி முயற்சிகளை எல்லாம் முன்னெடுத்தோம். கடவுளை தேடினோம், நிறைய தேடினோம். அந்த தேடல் இந்த தவக்காலம் முடிஞ்சு இந்த உயிர்ப்பின் காலத்தில் தொடர்கிறதா? நினச்சி பார்ப்போமே. இந்த 40 நாளில் கடவுளே வியக்கிற அளவுக்கு, கடவுளே ஆச்சரியப்படுற அளவுக்கு நம்ம தேடணும், அப்படி தானே? தவக்காலத்தில் இந்த 40 நாள் பக்தி முயற்சிகள், தவ முயற்சிகளில் கடவுளே ஒரு கணம் ஆச்சரியப்பட்டு போயிருப்பார். இந்த 40 நாளில் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தேடணும். பார்த்தீங்களா அந்த பக்தி முயற்சிகள் எல்லாம்? அது இப்பொழுது தொடர்கிறதா என்று நாம் நமக்குள்ளாகவே ஒரு நினைவூட்டல் அப்படியே கொஞ்சம் நினச்சி பார்க்கணும். அந்த பக்தி முயற்சிகள் எல்லாம் தொடர்கிறதா என்பதை நாம் நினைத்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். வருகின்றோம், கோவிலுக்கு வருகின்றோம். எதற்காக வருகின்றோம்? கடவுளின் அதிமிக மகிமைக்காகவா வருகின்றோம்? அல்ல, பல நேரங்களில் நம்முடைய அதிமிக மகிமைக்காகத்தான் வருகின்றோம். இப்போ பங்கு தலங்கள்லாம் பார்த்தோம்னா நிறைய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த பொறுப்புகள் எல்லாம் பணி செய்வதற்காகத்தான். கடவுளே சீடர்களுடைய பாதங்களை கழுவினார். நமக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது கடவுளுடைய அதிமிக மகிமைக்காக தாழ்ச்சியோடு செய்ய வேண்டும். நான் என்னுடைய பெருமை கௌரவம் அல்ல. ஆக சில நேரங்களில் கோவிலுக்கு வந்தும் நம்முடைய பெருமையைத்தான் நாம் தேடுகின்றோம். சரி, எப்படி தேடலாம்? எப்போ தேடலாம்? இந்த கடவுளை எப்போ தேடலாம் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பினோம் என்றால் நிறைய பேர் சொல்லுவோம், காலம் கடந்து தேடலாம் அப்படின்னு சொல்லலாம், துன்ப நேரத்தில் தேடலாம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில பேர் சொல்லலாம் ரிட்டையர்டு ஆன பிறகு தேடலாம், கொஞ்சம் கமிட்மெண்ட்லாம் நிறையா இருக்குது, வீடெல்லாம் கட்டணும், கல்யாணம் பண்ணி வைக்கணும் பிள்ளைங்களுக்கு, ஒரு சில செட்டில்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, அதை முடிச்சுட்டு ரிட்டையர் ஆன பிறகு நல்லா ஹாயாக உட்காந்துக்கிட்டு தேடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. கடவுளை எப்போ தேடலாம்? இப்பொழுதே, இந்த நொடியிலிருந்தே கடவுளை தேட ஆரம்பியுங்கள். இந்த நொடியிலிருந்து கடவுளை தேட ஆரம்பிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த கொரோனா காலத்திலே எல்லோரும் அந்த அனுபவத்தை நாம் அனுபவித்திருப்போம். மிக கொடுமையான ஒரு காலகட்டம். ஆல் ஆஃப் அ சடன், எதுவுமே தெரியாமல் நிற்கதியாய் தன்னந்தனியாக விடப்பட்ட ஒரு காலம். அந்த நேரத்தில் முதல் 2-3 மாதங்கள் எல்லோருக்கும் சந்தோஷமாக இருந்திருக்கும். லீவு, ஒன்றும் வேலை இல்லை, ஜாலியாக சந்தோஷமாக போயிருக்கோம். அதுக்கப்புறம் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டோம். ஆக அப்படிப்பட்ட காலத்தில் எனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவம், குருமடத்தில் படித்து கொண்டிருந்தோம். கொரோனாவிற்காக குருமடம் எல்லாம் மூடியாயிற்று, வீட்டிற்கு வந்தோம். அந்த நேரத்தில் தான் அந்த கடவுளை இன்னும் அதிகமாக நெருங்கி வருவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது.
அந்த கோவில்லாம் பூட்டி இருக்கும், இருந்தாலும் பிரதராக இருக்கிறதுனால பங்கு சாமியார்ட்ட சாவி வாங்கிட்டு கோவிலுக்கு போயிட்டு அந்த நற்கருணை ஆண்டவருக்கு முன்னால் அமர்ந்து அந்த மொபைல் ஃபோனில் பாட்டை போட்டு விட்டு உட்கார்ந்து வேண்டுகின்ற பொழுது கடவுளுடைய இரக்கத்தையும் அன்பையும் அவர் எனக்காக நமக்காக செய்கின்ற அந்த அற்புதங்களையும் உணர்ந்து கொள்ள மிகப்பெரிய ஒரு காலகட்டமாக இருந்தது. அதனால் தான் அப்பொழுது கிடைத்த ஒரு அனுபவம், துன்பமாக இருந்தாலும் சரி, வெற்றியாக இருந்தாலும் சரி, வாழ்வாக இருந்தாலும் சரி, சாவாக இருந்தாலும் சரி, என் கடவுள் என்னை உருவாக்கியவர் வழி நடத்துவார் என்ற ஒரு தேடல் அதில் முழுமை பெற்றது. அதனால் நாம் தேடுவோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் எல்லோரும் உழைத்து கொண்டிருக்கின்றோம், ஓடிக்கொண்டிருக்கின்றோம். குடும்பத்தை பார்க்கணும், பிள்ளைங்களை பார்க்கணும், படிக்க வைக்கணும், கடன் பிரச்சனை, நிறைய பிரச்சனை, மன அழுத்தங்கள், நிம்மதியில்லாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. யாருக்கு இல்லை? வீட்டுக்கு வீடு வாசல் படி போல எல்லோரு வீட்டிலும் கஷ்டம் இருக்குது, எல்லோரு வீட்டிலையும் கஷ்டம் இருக்குது. கஷ்டம் இல்லைன்னு சொல்லவே முடியாது, துன்பம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் துன்பம் இருக்குது, கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம் கடவுளை விட்டு விலகி செல்ல வேண்டாம். சில நேரங்களில் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு கூட வராத மக்கள் இருக்கிறார்கள், ஞாயிற்றுக்கிழமைக்கு கூட முக்கியத்துவம் கொடுக்காத மக்கள் இருக்கிறார்கள். நீங்கள் நினச்சி பாருங்கள், அந்த வேலைக்கு போய் சம்பாதிக்கிற காசை அதை விட்டுட்டு நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போங்க. வாரத்தில் ஒரு நாளாவது அந்த கடன் திருப்பலி, ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். நீங்கள் இந்த துன்பத்தின் பின்னாலும் கஷ்டத்தின் பின்னாலும் போய்கொண்டே இருக்கின்ற பொழுது ஒன்றும் புரியாது, நிலை தடுமாறி கீழே விடுவோம். வாங்க, சற்று நேரம் கொஞ்சம் வேலைகள்லாம் விட்டு வச்சுட்டு, சீடர்கள்ட்ட இயேசு சொன்னார், நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கிறீங்க, போய் தனிமையான ஒரு இடத்தில் அமர்ந்து ஜெபியுங்கள், ஓய்விடுங்கள் சொன்னார். கொஞ்ச நேரம் உலக கவலைகளை எல்லாம் விட்டு விலக்கி விட்டு கடவுளிடத்திலே வாருங்கள், அமர்ந்து சற்று நேரம் ஜெபியுங்கள். ஜெபிக்க கூட வேண்டாம், நீங்கள் கடவுள் முன்னிலையில் அமர்ந்து சற்று நேரம் உட்காருங்க, ஒரு அரை மணி நேரம் உட்காருங்க. எந்த ஜெப புத்தகத்தையும் எடுத்துகிட்டு போக வேண்டாம், எந்த மனப்பாட ஜெபத்தையும் நீங்கள் சொல்ல வேண்டாம். சற்று நேரம் அமர்ந்து அந்த நற்கருணை ஆண்டவர் முன்னால் அமருங்கள், முதல்ல அமருங்கள். அதற்கு பிறகு உங்களுக்கு தெளிவு கிடைக்கும், எப்படி வாழ்க்கையை நடத்துவது, எப்படி கடத்தி கொண்டு செல்வது என்ற ஒரு தெளிவு கிடைக்கும். அந்த மக்கள் இயேசுவை தேடவில்லை, அவருடைய வார்த்தையை தேடவில்லை, அழிந்து போகின்ற உணவிற்காக தேடினார்கள். அதனால் தான் இயேசுவும் கண்டிக்கின்றார், அழிந்து போகின்ற உணவிற்காக நீங்கள் அலையாதீங்க, உண்மையானவர் நான் இங்கே இருக்கின்றேன், என்னை தேடுங்கள் என்று சொல்கிறார். ஆக எப்படி தேடுவது, எந்த வழிமுறையில் தேடுவது? ஒரு 5 காரியங்களை சொல்கின்றேன், அதை சொல்லி முடிக்கின்றேன். ஆண்டவரை நாம் தேட வேண்டும். என்ன ஒரு கைடு, எப்படி தேடலாம் என்றால், முதலாவதாக நாம் இயேசுவோடு பேச அழைக்கப்படுகின்றோம். இயேசுவோடு பேச வேண்டும். இந்த தேடலில் முதல் படி இயேசுவோடு நாம் பேச வேண்டும். எப்படி பேசுவது? தனிப்பட்ட ஜெபம். இந்த திருப்பலி ஜெபங்கள் எல்லாம் பொதுவான ஜெபங்கள், ஆனால் தனிப்பட்ட ஒரு ஜெபம், அது குடும்ப ஜெபமாக இருக்கலாம், அல்லது நாம் தனியாக அமர்ந்து ஜெபிப்பதாக இருக்கலாம். இயேசுவோடு பேச வேண்டும். தனிப்பட்ட ஜெபத்தில் நீங்கள் வாட்ஸ்அப்புக்கும் நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கும் மற்ற உலக காரியங்களை பேசுவதற்கு நேரம் ஒதுக்குவதை போல ஜெபத்திற்கென்று ஒரு நாள் ஒதுக்குங்கள். அது காலையில் 10 நிமிஷமாக இருக்கலாம், அல்லது மாலை வேளையில் ஒரு 10 நிமிடமாக இருக்கலாம். இயேசுவோடு பேச வேண்டும் தனிப்பட்ட ஜெபத்தில். இரண்டாவது, இயேசு பேசுவதை நாம் கேட்க வேண்டும். எப்படி இயேசு பேசுவதை கேட்பது? இறை வார்த்தையின் வழியாக கடவுள் நம்மோடு பேசுகின்றார். ஒவ்வொரு திருப்பலியிலும் கடவுள் பேசுகின்றார். அது தொடக்க வருகை பாடலிலிருந்து திருப்பலி முடிகின்ற வரை ஏதோ ஒரு இடத்தில் கடவுள் பேசுவார். அன்று வாசிக்கப்பட்ட வாசகங்களாக இருக்கலாம், அல்லது திருப்பாடல்களாக இருக்கலாம், நற்செய்தியாக இருக்கலாம், அல்லது மறையுரையாக இருக்கலாம், அல்லது திருப்பலியில் சொல்லப்படுகின்ற ஜெபங்களாக இருக்கலாம், அல்லது பாடப்படுகின்ற பாடல்களில் இருக்கலாம். ஏதோ ஒரு இடத்தில் கடவுள் உங்களுக்கு அன்று என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் வெளிப்படுத்துவார். அதனால்தான் திருப்பலியில் நாம் பார்வையாளர்களாக இருக்கக்கூடாது, பங்கேற்பாளர்களாக இருக்க வேண்டும். பல நேரங்களில் நாம் திருப்பலியில் பார்வையாளர்களாகத்தான் இருக்கிறோமே தவிர பங்கேற்பாளர்களாக இருப்பது கிடையாது. நீங்கள் பங்கேற்பாளர்களாக இருந்தீர்கள் என்றால் ஒவ்வொரு திருப்பலியும் உங்களுக்கு ஆசீர்வாதம், ஒவ்வொரு திருப்பலியிலும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை கடவுள் வெளிப்படுத்துவார். ஆக இயேசு பேசுவதை கேட்க வேண்டும். எப்படி என்றால், திருவிவிலியம் வாசிப்பதன் மூலமாக கடவுள் நம்மிடம் பேசுவார். மூன்றாவதாக, இயேசுவை சந்திக்க வேண்டும். எப்படி சந்திப்பது? நற்கருணை ஆண்டவரை சந்திப்பது தான். அது திருப்பலிக்கு முன்பாக இருக்கலாம், அல்லது திருப்பலி முடிந்த பிறகாக இருக்கலாம். நாம் திருப்பலி தொடங்குகிறது என்றால் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி வரணும், இல்லை நேரம் இல்லை, திருப்பலி முடிந்த பிறகு ஒரு 10 நிமிஷம் அமர்ந்து, அதைத்தான் நான் சொன்னேன். இந்த நற்கருணை ஆண்டவரிடத்தில் நீங்கள் எந்த ஜெபத்தையும் ஜெபிக்க வேண்டாம், அமருங்கள், இயேசுவோடு பேசுங்கள், இயேசுவை சந்திக்க வேண்டும், அந்த நற்கருணை ஆண்டவரை சந்திக்க வேண்டும். நான்காவதாக, இயேசுவோடு உடனிருக்க வேண்டும். எப்படி இயேசுவோடு உடன் இருப்பது? திவ்ய நன்மை உட்கொள்வதன் மூலமாக நாம் இயேசுவோடு உடனிருக்க முடியும்.
முழு திருப்பலி பங்கெடுத்து அந்த திவ்ய நன்மையை நாம் நம்முடைய உள்ளத்தில் வாங்க வேண்டும். இயேசுவோடு உடனிருத்தல் இப்படித்தான். ஆக முதலாவதாக இயேசுவோடு நாம் பேச வேண்டும். இரண்டாவதாக இயேசு பேசுவதை நாம் கேட்க வேண்டும். மூன்றாவதாக இயேசுவை சந்திக்க வேண்டும். நான்காவதாக இயேசுவோடு உடனிருக்க வேண்டும். ஐந்தாவதாக இந்த 4 காரியங்களையும் நீங்கள் செய்தீர்கள் என்றால், பேசுவதை கேட்பது, உடனிருப்பது, அவரை சந்திப்பது, இந்த 4 காரியங்களை நீங்கள் செய்தீர்கள் என்றால், இறுதியாக ஐந்தாவதாக இயேசுவின் திருவுளத்தின்படி எப்படி வாழ வேண்டும் என்பதை கடவுள் வெளிப்படுத்தி விடுவார். அந்த ஐந்தாவது தான் நம்முடைய தேடல், நம்முடைய மையம் இயேசுவில் கொண்டு சேர்க்க உதவி செய்கின்றது. ஆக பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி நமக்கு ஒரு படிப்பினை. அந்த மக்களைப் போல உண்மையானவரை, நிலையானவரை நாம் கண்டுகொள்ளாமல் உலக போக்கிலான காரியங்கள், அழிந்து போகின்ற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் உண்மையானவரை, நிலையானவரை நாம் தேட வேண்டும். நம்முடைய தேடல் எதை நோக்கி செல்கின்றது? உலக காரியங்களா அல்லது ஆண்டவரை நோக்கியா? ஆண்டவரா அல்லது அற்புதங்களா என்று நாம் சிந்திக்க வேண்டும். அதை நோக்கிய நம்முடைய தேடல் தொடர்ந்து நடைபெறட்டும். நம்முடைய வாழ்வின் மையமாக, உச்சமாக ஆண்டவர் இயேசு மட்டுமே இருக்கட்டும். அவர் நம்மை வழிநடத்துவார். ஆமென். தரும் நேரம் கடவுளே உம் திருமுன்னே அன்பென்னும் பலியாக அள்ளி தரும் நேரம், அளித்து தரும் நேரம் கடவுளே உம் திருமுன்னே அன்பென்னும் பலியாக என்னை படைத்தேன் இன்றும் என்றும் உந்தன் உகந்த காணிக்கையா. என்னை படைத்தேன் இன்றும் என்றும் உந்தன் உகந்த காணிக்கையா. காணிக்கை தரும் நேரம் கடவுளே உம் திருமுன்னே பலியாக அள்ளித் தரும் நேரம். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இத்திருப்பலியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டல்கள் உம்மை நோக்கி எழுவனவாக. இவ்வாறு நாங்கள் மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரிரக்கத்தின் அருள் அடையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே, எங்கள் சாவை தமது சாவால் அளித்தவரும்
தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்கு அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பு அளிக்கின்ற கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என தகுதியற்ற எங்கள் ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயும் எங்கள் ஆயர் சகாயராஜ் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் எங்களுடைய குடும்பங்களில் மரணமடைந்தவர்களையும் யாரும் நினையாதவர்களையும் உத்தரிக்கிற நிலையில் இருப்பவர்களையும் நீர்தாமே பேரிரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும்.
எங்கள் அனைவர் மீதும் இந்த பேராலயத்திலே கூடி ஜெபிக்கின்றவர்கள், எங்களிடத்தில் ஜெபிக்க கேட்டவர்கள், நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று சொல்லி வாக்கு கொடுத்தவர்கள், பல்வேறு விதமான தேவைகளில் இருப்பவர்கள், துன்பங்களில் இருப்பவர்கள், உடல் சுகமில்லாமல் இருப்பவர்கள் என அனைவரையும் நம்பிக்கையோடு இந்த திருப்பலி பீடத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம். நீர்தாமே எங்களோடு இருந்து வழிநடத்த மன்றாடுகிறோம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்களும் ஒரு நாள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் ஆண்டவரை தேடுவோம். அவரை மட்டுமே நம்முடைய வாழ்வின் மையமாக கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நடத்தி செல்ல வரம் வேண்டி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவரை பிடித்துக் கொள்வோம். நம்முடைய வாழ்வின் எல்லா சூழ்நிலையிலும் இவரை மட்டுமே பிடித்துக் கொள்வோம். இந்த வல்ல இறைவன் நம்மை வழிநடத்துவார், கைவிட மாட்டார். இந்த தெய்வத்தின் திருவிருந்தில் பங்கு பெற அழைப்பு பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். இதை யாராவது உண்டா? அவன் என்றுமே வாழ்வான், அவன் என்றுமே வாழ்வான். வானில்
எனது உணவை உண்ணும் எவர் பசியை அறிந்திடார். இன்றும் எனது குருதி பருகும் எவர் தாகம் தீர்ந்திடார். நன்றி கூறி மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தீரே. பாஸ்கா அருளடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருகச் செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பு அளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற தலைவணங்கி மன்றாடுவோம். சிறப்பாக அன்னை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த இடத்தில் ஒன்று கூட இருக்கின்ற நாம் நமக்காக மட்டுமல்லாமல் நம்மிடத்தில் ஜெபிக்க கேட்ட அனைவருக்காகவும் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய மாதாவே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தரலும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய மாதாவின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இரக்கமே உருவான அன்பு இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பணிகளையும் உங்கள் பயணங்களை எல்லாம் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆண்டவரோடும் அன்னையோடும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது.